பண்ணுறது அப்படி தான் நம்ம அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா உங்கள் கூகுள் கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஸ்டாஃபுக்கு நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு பண்ணணுமோ அந்த சப்ஜெக்ட் டீச்சர் கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு அதில் பாருங்கள் கிளாஸ் ஒர்க் இருக்கும். அந்த கிளாஸ் ஒர்க்கை செலக்ட் பண்ணி அதில் அப்லோட் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்ம் செலக்ட் பண்ணுங்கள். க்ரோம் ப்ரௌசர் கேட்கும். ப்ரௌசர் கொடுத்து ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு இப்போ ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் கேட்கக்கூடிய அந்த பர்டிகுலர்ஸ், அதாவது உங்கள் இமெயில் ஐடி, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அடுத்து இன்னும் உங்களோட நேமு, சப்ஜெக்ட் கோடு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் கேட்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் என்ன செய்யணும், அதில் கொடுக்கணும். ஸோ கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஆட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆட் ஃபைலுங்கிற ஆப்ஷனை நீங்கள் என்ன செய்யுங்க, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ப்ரௌசர் போகும். ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ண சொல்லும் ஃபைலை. ஸோ அப்போ ஃபைல்ஸில் நீங்கள் ஸ்கேன் பண்ண பகுதியில் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஃபைல் மேனேஜர் உள்ளே இருக்கும். சரிதானா? அப்படி அடாப் ஸ்கேனில் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை என்ன செஞ்சுக்கிடுங்க, சேவ் டு ஒரு மொபைல் ஒரு டிவைஸ்ன்னு கேட்கும், அதில் சேவ் பண்ணிக்கிடுங்க. ஸோ ஸ்கேன் பண்ணதில் உங்கள் ஃபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்லோட் கொடுங்க. ஸோ இப்போ அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃபைல் பாருங்கள் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ சப்மிட்னு நீங்கள் கொடுக்கணும். சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோடு இதோட முடியலை. சரிங்களா? இதோட முடியலை. இப்போ பாருங்கள் ஓப்பன் அசைன்மெண்ட் சொல்லி காட்டுதா. இப்போ அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ கூகுள் கிளாஸ் ரூமை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உள்ளே போயிட்டு பாருங்கள் கீழே ஒவ்வொரு ஒர்க்குன்னு இருக்கா, அதை மேலே இழுத்து விடுங்க. அதில் ஆட் அட்டாச்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஆட் அட்டாச்மெண்ட் ப்ரெஸ் பண்ணி ஃபைலை ப்ரெஸ் பண்ணி திரும்ப உங்கள் பேப்பரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ 2வது வாட்டி நீங்கள் உங்கள் பேப்பரை அப்லோட் பண்ணணும். உங்கள் பேப்பரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அது அப்லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் அப்லோட் ஆகிடுச்சு. ஹேண்டட் இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஹேண்டட் இன் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும். ஹேண்டட் இன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு பாருங்கள் ரைட் சைடு அசைன்டு இப்போ இருக்கா, இப்போ பாருங்கள் ஹேண்டட் இன் மாறிட்டு. ஸோ இப்போ தான் உங்கள் பேப்பர் சப்மிட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ 2 டைம் உங்கள் ஃபைலை நீங்கள் என்ன செய்யணும், அப்லோட் பண்ணணும், ஹேண்டட் இன் கொடுக்கணும், அப்போ தான் சப்மிட் ஆகிருக்குன்னு அர்த்தம். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.